திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய காவல் நிலையத்திலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் இன்று காலை முதலே நடத்தி வருகிறார்கள். சென்னை தலைமை காவல் ஆணையத்தில் உள்ள 4 கதவுகளும் மூடப்பட்டு கிட்டத்தட்ட 5 மணி நேரங்கள் சோதனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான ஆவணங்களும் கட்டுக்கட்டாக கருப்பு பணங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. திமுகவிற்கு அடிமையாக காவல்துறையினர்கள் மாறிவிட்டார்களா என்று ஏற்கனவே இணையதளத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களும் இணையதளத்தில் பதிவு ஒன்றை செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் நடுரோட்டில் நியூஸ்7 செய்தியாளர் நேசமணி என்பவரை வெட்டி படுகாயம் கிட்டத்தட்ட 61 காயங்கள் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடைசி நேரத்தில் காவல்துறையிடம் உதவியும் கேட்டுள்ளார். ஆனால் தற்பொழுது திமுகவின் கொத்தடிமைகளாக காவல்துறையினர்கள் இருப்பதாகவும் வழிப்பறி கொள்ளை போன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. காவல்துறையினர் லஞ்ச பணங்களை பெற்றுக்கொண்டும் பெரிய முதலைக்கு கைக்கூலியாகவும் காவல்துறையினர்கள் இருப்பதாக தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டுள்ள வீடியோ தான் வைரலாக பரவி வருகிறது. மேலும் இன்று காலையிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் 4 கதவுகள் அடைக்கப்பட்டு முக்கியமான அதிகாரிகளுக்கு மட்டும்தான் அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக ஆவணங்களும் கட்டுக்கட்டாக கருப்பு பணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சோதனைகள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று இரவுக்குள் யாரெல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள், குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் காவல் ஆணையரை கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு சந்தேகமும் எழுப்பப்படுகிறது. இந்த ஆட்சியையும் ஊழல் ஆட்சியையும் பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக